திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரக சேர்க்கையினால என்னென்ன யோகங்கள் உங்க ஜாதகத்துல நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். முதல்ல குரு பகவான் 18ஆம் தேதி மிதுன வீட்டிலிருந்து கடக வீட்டுக்கு உச்சம் பெற்று வருகிறார். அடுத்தது சுக்கிர பகவான், சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் தேதி உங்களுக்கு கன்னியா வீட்டுக்கு வருகிறார். சூரியன் 17ஆம் தேதி கன்னி வீட்டிலிருந்து துலா வீட்டுக்கு வருகிறார். அதே போல புதன் 24ஆம் தேதி விருச்சிக வீட்டுக்கும், செவ்வாய் 27ஆம் தேதி துலா வீட்டிலிருந்து விருச்சிக வீட்டுக்கும் மாறி வருகிறார். சுக்கிரன் இந்த இடத்துல நீசமாகிறார். இருப்பினும் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது இது நீசபங்க ராஜயோகத்தையும் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. பிளஸ் சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனையும் ஆகி என்னென்ன யோகங்களை தரார் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். முதல்ல பாத்துட்டீங்கன்னா, இந்த குரு இந்த இடத்துல இருக்கும் பொழுது செவ்வாய் இங்க நிற்பார். அப்போ குருவுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது குரு மங்கள யோகம் வேலை செய்யும். உங்க ஜாதகத்துல குரு செவ்வாய் சேர்க்கையோ அல்லது குரு செவ்வாய் பார்வையோ கேந்திர திரிகோணம் ஏறினாலும் இந்த யோகங்கள் உங்களுக்கு வேலை செய்யும். ஒண்ணு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்து யுக்த யோகமாக வேலை செய்ய போகுது. இந்த யுக்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, நல்ல நாலேஜ் கொடுக்கும். எந்த இடத்துல இருக்கின்றீர்களோ அந்த இடத்துல உயர் பதவி புகழ கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் பாத்துட்டீங்கன்னா, முழுக்க 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 உங்களுக்கு வீடு, மனை, சொத்துக்கள், பெயர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகமாக செயல்பட போகுது. சூரியனும் புதனும் சேர்ந்த நல்ல அறிவு, கூர்மையான திறமைகள், கூர்மையான அறிவு, எதை செய்தாலும் அங்க திங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்றாங்க. சூரியனும் செவ்வாயும் சேர்ந்தா இத மகா யோகம்னு சொல்லுவோம். அதே போல பெண்கள் ஜாதகத்திலிருந்து தான் இது மாங்கல்ய தோஷம் அப்படிங்கிறதும் எடுத்துக்கணும். அதே போல சூரியனும் குருவும் சேர்க்கையாகக்கூடிய காலகட்டங்களை கூட சிவராஜ யோகம் வேலை செய்யும். சிவராஜ யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, கோவில் கட்டுறது, உயர் புகழ் பதவி கிடைப்பது, இதெல்லாமே இந்த கிரகங்களுடைய சேர்க்கையினால நடக்கக்கூடிய பலன்கள். இந்த மாதம் இதெல்லாமே உங்க ஜாதகத்தில் இருந்ததுன்னா இன்னும் கூடுதலாக யோகங்கள் வேலை செய்வதற்கான அமைப்பு உண்டு. இப்போ ஒவ்வொரு ஜாதக ரீதியாகவும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். ரிஷப ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். ரிஷப ராசி, ராசியின் அதிபதி சுக்கிர பகவான் ராசிக்கு 5ஆம் வீட்டுல நீசமானாலும் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவது என்பது மிகப்பெரிய யோகம். அதாவது இது உங்க ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியும், அதே போல 6ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை ஆகுது. இது மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். எங்காவது பணம் நின்றுகிட்டு இருக்குது, எதிர்பார்த்த வேலை நடக்கல, ரொம்ப ப்ரெஷரா இருக்கு, அந்த வேலைகள் எல்லாமே உங்களுக்கு தடை தாமதத்தை கொடுக்குது, இப்படி எல்லாம் இருந்தால் இது எல்லாமே நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2ஆம் அதிபதியும் மற்றும் 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கு வருது. அப்ப 2 கூடிய ஒரு 6க்கு வரும்போது கண்டிப்பாக பணம் சார்ந்த விஷயத்துல இருக்கக்கூடிய தடைகள்லாம் உடையும் பரிவர்த்தனை ஆகுறதுனால. அப்ப சுக்கிரன் 5ல் இருந்தாலும் கூட ஒரு 10 நாள் மட்டும்தான் பிரச்சனையை கொடுக்குமே தவிர, மிச்ச நாட்கள்ல பாத்துட்டீங்கன்னா எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கை வந்து சேரும். குலதெய்வ அனுகிரகம் இதெல்லாம் நல்லா இருக்கு ஜாதகத்துல இந்த மாசம். எல்லாமே குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கிறது, குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல பாருங்க, அவர் 6ஆம் அதிபதியும் ஆகிறதுனால ஏதாவது வேலை வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு வேலை மாற்றம் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 1, 2, 5, 6 பரிவர்த்தனை ஏற்படுறது, இடமாற்றத்தையும் அதே போல வேலை விஷயத்துல ஒரு நல்ல ஒரு திருப்தியான ஒரு வேலையோ அல்லது வேலை மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களுடைய 4ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 4 5ஆம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் வீடு, மனை, சொத்துக்கள் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வர்றது, கொஞ்சம் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளா ஆரோக்கியம் நல்லா இல்லாம இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பலனை எதிர்பார்ப்பீங்க. அதே போல 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் வீட்டுக்கு போயிடுறார், நீசமாயிறார். அப்போ வீடை பத்தி பேசணும், சொத்துக்கள் பத்தி பேசணும், வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சாதகமா வரணும் அப்படின்னா 17ஆம் தேதிக்குள்ள வைத்துக் கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும்.
17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அந்த சூரியன் நீசமாகறதுனால அந்த காலகட்டங்கள்ல பண்ணாம இருக்கிறது நல்லது. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் கூட 17ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது என்பது நல்லது. அடுத்தது செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 7 மற்றும் 12ஆம் அதிபதியாகி 6ஆம் வீட்டுல நிற்கிறார். அப்ப 7 கூடவே 6ஆம் வீட்டுல இருந்தால் கண்டிப்பாக நீங்க வரன் சார்ந்த விஷயங்கள், திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு அந்த வரன் நல்ல வரனா, இல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது என்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது, தேவையில்லாத சின்ன சின்ன இன்னல்கள் வர்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஆனா 7 6க்கு போனால் கணவருக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கறத அமைப்பு. ஆனா இவர் 12ஆம் அதிபதி ஆகிறார் இல்லைங்களா? அப்ப 12ஆம் அதிபதியாகி 6ல நிற்கும் பொழுது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடும். வெளிநாடு வெளியூர்ல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடும். ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாராவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றீங்க அல்லது எங்காவது சும்மாவது இன்ப சுற்றுலா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதீதமாக உண்டு அப்படிங்கிறது அமைப்பு. 12 6 தொடர்பு ஏற்படுறது மறைந்து, அதாவது மறைவு ஸ்தானாதிபதி மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செஞ்சே தீரும். அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? விபரீதமாக அது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும். அடுத்தது பாருங்க, 8 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு உச்சமாகிறார். அப்போ 8 கூடைய உச்சமாச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்து கொடுப்பாரு? அது 3ஆம் இடத்துல போய் உச்சமாகும் பொழுது தைரியத்தை அதிகப்படுத்தும். ஃபர்ஸ்ட் 8ங்கிறது திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ஏதாவது ஒரு வழியில பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியே எங்காவது பணம் நிக்குது, அது வராம இருக்குது, நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல அப்படின்னு இருந்தாலும் கூட அதெல்லாம் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 3ஆம் இடங்கிறது பாத்தீங்கன்னா சாதாரண இடம் கிடையாதுங்க. விஜய வீரியஸ்தானம். அந்த இடத்துல குரு உச்சமாகிறது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறத விட அங்க 3ஆம் இடத்துல உச்சமாகிறது எல்லாமே உங்களுடைய வேலைகள் எல்லாமே படப்படன்னு அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து நின்றுட்டு இருக்கிறது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு ஓகே 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 நீங்க அதை சைன் பண்ணிட்டே இருக்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப அவரே 11ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா, லாபஸ்தானாதிபதி ஆகிறார் இல்லைங்களா? அப்ப லாபஸ்தானாதிபதி உச்சமாகும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். எதிர்பாராத பணவரவு, உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்புகள், மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அடுத்தது சனி. சனியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜாதத்துல வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டங்கள்ல பண வரவு, தொழில் வளர்ச்சி, சொத்து சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் உண்டு. ஒருவேளை சனி வக்கரமாக இல்லை அப்படின்னா அப்பா சொத்து, தொழில் சார்ந்த விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் மூவப்பெல்லாம் கொஞ்சம் மெதுவா செய்து கொள்வது என்பது நல்லது. அது மட்டும் இல்லாம 10ஆம் இடம் அப்படிங்கிறது சனிக்கு பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10ல் சனி அப்படின்னா அடிமை தொழில்னு சொல்லுவோம். அப்போ ஒரு பக்கம் வேலை செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குவோங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும் அப்படிங்கறத சொல்லுது. மேக்சிமம் ரிஷபத்துக்கு பாத்துட்டீங்கன்னா குரு சூப்பரா இருக்காரு இந்த மாசம். விபரீத ராஜயோகமாக உங்களுக்கு செயல்பட போகிறார். லக்னாதிபதி நீசமானாலும் கூட உங்களுக்கு பரிவர்த்தனை ஆகிறதுனால மிகுந்த யோக பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். தைரியமாக எதாக இருந்தாலும் நீங்க செய்யலாம். பணம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம ஒரு பணம் வருது அப்படின்னா அது எதுக்கு வெளியே கொடுக்குறீங்க, எப்படி உள்ள வருது அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செஞ்சீங்கன்னா மட்டும் போதும். இந்த மாதம் அக்டோபர் மாதம் ரிஷபராசிக்கு விபரீதமாக பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை. இதெல்லாம் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்துகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளே சரணம்.